கம்யூனிட்டி சர்வீஸுக்காக போயிருந்தேன் சொன்னேன்னா அங்க என் கூட வந்த 2 பேர் என்னை பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. இதுலலாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. போட்ட துணி போடாத துணி, துவைச்ச துணி துவைக்காத துணி, அழுக்கு துணி அழுக்கு இல்லாத துணி, எல்லா துணியுமே அங்கதான் இருக்கும். ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபைனலி இட்ஸ் ஃப்ரைடேங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஹாஃப் டே மட்டும்தான் ஆஃபீஸுக்கு போனேன். மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா என்னை வந்து கம்பல்சரி கம்யூனிட்டி ஒர்க்குக்காக வெளியே அனுப்பியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நிறைய பேப்பர் மடக்கி ஸ்டாம்ப் போட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால ஒரு 1 hour சீக்கிரமாக இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இப்போ வீட்டுக்கு வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நம்ம வேலைக்கு போறதாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தோன்னா வீடு எப்படி இருக்குன்னா, வீடு வந்து இப்படித்தான் இருக்கும். ஸோ என்னையோட டாஸ்க் என்னன்னா வீட்டை சுத்தம் பண்ணுறதுங்க. யூஸ்வலி நான் வந்து எல்லா ஃப்ரைடேவும் பண்ணுறது தான். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கனால உங்களுக்கும் காமிக்கலாம் நினைக்கிறேன் நான் எப்படி யூஸ்வலி வீடை சுத்தம் பண்ணுவேன். அது கூட இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான டேங்க. நான் வந்து கம்யூனிட்டி சர்வீஸுக்காக போயிருந்தேன் சொன்னேன்னா அங்கே என் கூட வந்த 2 பேர் என்னை பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாங்க. இதுலலாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப அழகா இருக்கேன் மட்டும் கிடையாது, என் முடிய பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்காமா. அது சொன்னப்பதான் எனக்கு கூட கொஞ்சம் நல்லா இருக்கே, இங்க பாருங்க சுருட்டே அழகா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இங்க பண்ணணும்னா நீங்க வந்து தௌசண்ட்ஸா பியூட்டி பார்லர்ல கொண்டு காசு கொடுத்தா தான் இந்த மாதிரி முடி பண்ண முடியும். எனக்கு வந்து நேச்சுரலா இருக்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் தானே. அது வந்து அப்படிங்க. இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னா வேலையை ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் எனக்கு ஆஃபீஸ்க்கு எப்படி போயிருந்தேன்னா இப்படித்தான் போயிருந்தேன். நல்லா இருக்கா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா இந்த அழகான சோஃபால தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். போட்ட துணி போடாத துணி, துவைச்ச துணி துவைக்காத துணி, அழுக்கு துணி அழுக்கு இல்லாத துணி, எல்லா துணியுமே அங்கதான் இருக்கும். யூஸ்வலா சேர் மேல தான் இருக்கும். இப்போ வந்து சேர் வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி சோஃபா பண்ணனால இப்போ எல்லாமே சோஃபாலே இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த டவல் எல்லாம் நம்ம எங்கே எடுத்துட்டு போறோம்னா நம்ம வந்து வாஷ்ரூம்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து துணி துவைக்க போறோம். ஃப்ரைடே ஈவினிங் இது வந்து ஒரு பெரிய கொடுமையிலும் கொடுமை. நான் வந்து ஃப்ரைடே வாஷ் பண்ணுவேன், சாட்டர்டே வாஷ் பண்ணுவேன், சண்டே கூட வாஷ் பண்ணுவேன். அப்படி வந்து 3 நாளைக்கு வந்து கூட துணி வாஷ் பண்ணுவேன். அப்போ தானே நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு குட்டியாக ஒரு மெஷின் வச்சுருக்கேன். இதுதான் என்னோட வாஷிங் மிஷினுங்க. ரொம்ப பெரிய ஏதாவது இருந்துச்சுன்னா லைக் பெட்ஷீட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே போய் வாஷ் பண்ணுவேன். இப்போ குட்டியாக ஏதாவது இருந்துச்சுன்னா இதுலேயே வாஷ் பண்ணிடுவேன். சோப்புடிங்க போட்டு ஃபேப்ரிக் கண்டிஷனிங் ஊற்றிட்டேன். க்ளோஸ் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி வாஷிங் மோட்ஸ் சூஸ் பண்ணி இது வந்து இப்படி போட்டு கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணி கொடுங்க சொன்னால் வாஷ் பண்ணிடும். இது ஏன் ஓகே போட்டிங்க ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 2 days விளக்காத பாத்திரத்தை எப்படி விளக்குவது என்று உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து டெமோ காட்ட போகிறேன். ஆக்சுவலி 2 days எல்லாம் ஆகலைங்க. நேற்று ஈவினிங் குக் பண்ண
பாத்திரம் இருக்கு, அதை வந்து இப்போ வந்து கழுவ போறேன். கிளீனா தான் இருக்கு, வேணா ரொம்ப கிளீனா தான் இருக்கு. இந்த கிளவுஸ் வந்து கொரியன் டிராமால எல்லாம் வந்து அஜுமா போட்டிருப்பாங்க தானே, அதுதான். நான் இப்போ வந்து அஜுமா தெரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டான பிளேஸ், அது என்னன்னா கக்கூஸ் கழுவ போகிறேன். ஸோ எவ்ரி வீக் நம்ம அதுவும் கூட பண்ணணும் தானே. ஸோ அது வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஸோ பாத்ரூம் வந்து அவ்வளோக்கெல்லாம் அழுக்காவெல்லாம் இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். ஓகே, இங்கே இருக்கிற இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து மேலே எடுத்து வைக்கணும். ஓகே, தட் இஸ் அவர் மெயின் டியூட்டி டுடே. வாங்கோ ஸ்டார்ட் பண்ணலாம். வீடை வந்து பாருங்க, எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா? ஸோ எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, பாத்ரூமே நல்லா பளபளான்னு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சேன். ஆனால் ஆர்டர் பண்ண ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க ஆக்சுவலி. ஸோ ஒரு வீக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா வர சேலரி அங்கே தான் தரக்கு இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து இப்போது குக் பண்ணி சாப்பிட போகிறோம். ஓகே, இங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ நிறையா க்ளீன் பண்ணி சாப்பாடு குக் பண்ணி வந்ததுனால ஐ எம் வெரி டயர்ட். அதுவும் எனக்கு நிறையா பசிக்கிறது, நான் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நிறையா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிடிச்சி என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அதுவும் அள்ளி அள்ளி வீசணும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக்கும் கூட பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வேறு ஐடியாஸ் நிறையா வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும் தானே. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்யா.